ஆகாஷ்வாணி. மத்திய அரசின் 11 ஆண்டு கால சாதனைகளையும் சேவைகளையும் குறித்த நேர்காணலின் 2ஆம் பகுதி. பங்கேற்றவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுகதேவ். உடன் உரையாடியவர் எமது சிறப்பு செய்தியாளர் ஜாய் ஆண்டவன். வணக்கம் நேயர்களே. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அப்படின்றது ஒன்றையே குறிக்கோளாக வச்சு அரசு செயல்பட்டு இருக்கு. ஸோ நாம் இதை பற்றி மேலும் பேசுறதுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் சுகதேவ் வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம இதை குறித்து நம்ம பேசுவோம், என்னென்ன துறைகளில் நம்ம என்ன வளர்ச்சி கண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம் சார். வணக்கம். அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு எனது வணக்கம். இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்துறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால் டிஜிட்டல் முறையிலான சில செயல்பாடுகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் டிஜிட்டல் அப்படின்னும் போது நம்ம ஏதோ ஒரு காணக்கூடாத ஒரு விஷயமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாத்துலேயுமே டிஜிட்டல் வேலைகள் தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் குறிப்பாக கோவிடுக்கு அப்புறமா நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அந்த காலத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் கடையில் போய் தான் வாங்கணும், எதுனாலுமே நம்ம ஓன் எஃபர்ட் எடுத்து நம்ம சொந்தமாக போகணும் வரணும். இப்போ அந்த மாதிரி கிடையாது. இப்போ ஒரே இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் எதை வேணுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். எங்கேயோ இருக்கிற பொருட்கள் நேராக அவங்க வீட்டு வாசப்படியிலே வந்துடுது, நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. அதுக்கப்புறம் உங்களுடைய மணி டிரான்சாக்ஷன், உங்களுடைய பண பரிமாற்றங்கள் எல்லாமே ஈஸியாக பண்ண முடியுது. இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோவில் ஏறுறீங்க, இல்லை ஒரு வேறு எங்கேயோ முக்கியமான விஷயங்கள் வாங்க போகிறீங்கன்னா கூட எல்லாத்தையுமே அழகாக உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருந்தால் போதும், அதில் நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஃபோன் இருந்தால் கூட உங்களுக்கு இணைய வசதி வேணும் இல்லையா? ஸோ எல்லாத்தையுமே டிஜிட்டல் மயமாக கொண்டு வந்தது. அது நீங்கள் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது என்னென்னா, மோடி தலைமையிலான பிஜேபி கவர்மெண்ட் 14 வந்தாங்க. அவங்க 15 டிஜிட்டல் இந்தியா மிஷன்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை ஆரம்பித்து அதனுடைய அந்த பயணம் இருக்குல்ல, தொடர்ச்சியான இது அதனுடைய சர்வீசஸ்ஸு, அந்த டிஜிட்டல் லிட்ரஸி, அந்த டிஜிட்டல் டிவைனுடைய இது அதை குறைக்கிறது, அது எல்லாம் இப்போ தெரியுது. இந்த 11 இயர்ஸில் பல்வேறு அரசு துறைகள் மூலமாக எண்ட் யூஸராக இருக்கிற மக்களுக்கு கிடைக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அது அப்போ ஆரம்பிச்சதுங்கிறது தெரியுது. அது குறிப்பாக அதில் சொல்லணும்னா அந்த டிபிடின்னு சொல்லப்படுற பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், அது உண்மையிலே ஒரு முக்கியமான இந்தியா மாதிரி ஒரு நடவடிக்கை தான். ரொம்ப நம்ம அங்கங்கே தவறுகள் அல்லது கரப்ஷன் நடக்கிறது சான்ஸ் உள்ளதாக பேசப்படுகின்ற ஒரு இதில் அதை முற்றிலும் ஒளித்தொழில் இது பண்ணுற மாதிரி, அதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி டிபிடி பண்ணது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதாக நினைக்கிறேன். கேஸ் வாங்குறேன்னா வாங்கி சப்சிடியை அது புக்கிங்கும் ஈஸியாக பண்ணிடுறாங்க, வீட்டில் வாட்ஸ்அப் மூலமாக ஈஸியாக பண்ணிடுறாங்க. உடனே டக்குன்னு பேங்க்கில் உனக்கு சப்சிடி 24 ரூபா சம்திங் கிரெடிட் ஆகிடுச்சுன்னு எனக்கு மெசேஜ் வந்துடுது. இவ்வளவு விரைவாக அரசனுடைய ஒரு மானியம் பொதுமக்களுக்கு அளிக்கப்படுறதோ, அது பற்றிய தகவல்கள் முறையாக பகிர்ந்து அளிக்கப்படுறதோ, அதெல்லாம் இந்த டிபிடி இது மாதிரி கேஸ் மட்டும் இல்லை. நான் கேஸ் உதாரணத்துக்கு சொன்னேன். ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு படித்தவங்க தான் இதை யூஸ் பண்ணணும், படிக்காதவங்க இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தொழில்நுட்பமே இல்லை. யார் வேணா வெறுமையாக பூ வாங்குறதுக்கு கூட நீங்கள் அந்த டிஜிட்டல் காசு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப எளிமையாக்கியிருக்காங்க. எல்லாத்துலேயும் அந்த யூபிஐ இது இருக்குல்ல, அது ஒரு ரெவல்யூஷன். இந்த டிபிடிங்கிறது ரொம்பவே கவர்மெண்ட் சைட்லேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக பார்க்குறேன். பென்ஷனு, ஸ்காலர்ஷிப்பு எல்லாமே அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இது வச்சுருக்குறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான இதுவாக நம்ம பார்க்குறது அந்த ஜன்தான் ஆதார் மொபைல், அந்த ஆதார் எனேபிள்டு ஜன்தான் அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 500 மில்லியன் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி இது பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த இனிஷியேட்டிவ்ங்கிறது இருக்குல்ல, அது இந்த 11 ஆண்டு காலத்தில் உள்ள முக்கியமான நீங்கள் மைல் ஸ்டோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் முக்கியமானதாக நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் பரிமாற்றங்கள் மூலமாக இந்தியா வளர்ச்சி கண்டிருக்குதா அப்படின்னு கேட்டால் அது நிச்சயமாக ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய அரசின் முதன்மை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் ஆனந்த நாகேஸ்வரன் அவர் சொல்லும்போது சொல்லியிருக்காரு, அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆசிய பசிபிக் அந்த பிராந்தியத்தில் இந்தியாவோட வளர்ச்சி 8.8% இருக்குது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இது ஒரு பெரிய விஷயமாக பேசப்படுது. ஏன்னா ஆசிய பசிபிக் நாடுகளில் வளர்ந்து வரும் நாடுகள் தான் அவங்கள சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதை பார்க்குறப்ப 8.8% வளர்ச்சி அப்படின்றது ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. நிச்சயமா
அந்த ஒரு நல்ல டிஃபரன்ஸு அந்த வளர்ச்சி போக்கில். அதே மாதிரி நீங்கள் இந்த போல்டு ரிஃபார்ம்ஸ் மூலமாக அந்த இன்னொன்று அது வந்து ஜிஎஸ்டி அஃப்கோர்ஸ் அதை பற்றி வந்து இனிஷியலாக வந்து ஒரு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கி அதை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் 2 ஸ்லாபாக கொண்டாந்து சமீபத்தில் நிதி அமைச்சரை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு மல்டிபிள் ரீஜனல் லெவலில் மல்டிபிள் டேக்ஸுகள் மல்டிபிள் லெவலில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வெவ்வேறு மாதிரி கமாடிட்டி டிஃப்ரென்ஸு எல்லாம் இருந்தது. அது ஒரு யூனிஃபார்மாக மாற்றிருக்கிறது, ஒரே நாடு ஒரே வரி அப்படிங்கிறது த சேக் ஆஃப் கன்வீனியன்ஸ் ஃபார் த பிஸ்னஸ் பீப்புள் ஆஸ் வெல் அஸ் த எண்ட் யூசர் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு முக்கியமான அது அந்த நடவடிக்கைகளால் உங்களுக்கு வந்து எளிய முறையில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். அதாவது சிறு வர்த்தகர்களும் வந்து பயன்பெறும் அளவில் இதை வந்து கொண்டு வந்தாங்க. முதல்ல இதை கொண்டு வரும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப கடினமானதாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் போக போக எல்லாருமே அதில் வந்து பழகிட்டாங்க. அந்த சரக்கு இப்போ ரீசெண்டாக பப்ளிக் ஈவெண்ட்ஸை கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க டக்குன்னு அந்த 2 ஸ்லாபாக 12, 18ங்கிற மாதிரி ஆக்கி அதையும் இது பண்ணியிருக்கிறாங்க. அநேகமாக அது கொஞ்சம் பல பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒன்று. இன்னும் ஒரு முக்கியமானதாக நம்ம பார்க்குறது வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் ரிடக்ஷன் இருக்குல்ல, ஆமாம் அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 15% குறைச்சாங்கல்ல 22ல இருந்து. அது ரொம்ப ஒரு முக்கியமான வந்து ஒரு கார்ப்பரேட் செக்டாருக்குள்ள ஒரு இனிஷியேட்டிவாக பார்க்குறாங்க. ஆமாம், ஏன்னா தனியார் முதலீடுகள் வந்து உங்களுக்கு இந்தியாவில் பூரா இருக்குது. இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்கள்லையுமே உங்களுக்கு வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் இல்லாத ஊரே கிடையாது, எல்லா மாநிலத்துலேயுமே இருக்குது. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த மாதிரியான ஒரு புரட்சிகரமான திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து நான் என்ன பார்க்குறேன்னா 2019 கொண்டாந்தாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு அந்த பீரியடுக்கு அப்புறம் தான் கொரோனா வந்துச்சு. அந்த 3 ஆண்டு காலம் உள்ள ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் இருக்குல்ல, அந்த இதுக்கு வந்து பெருநிறுவனங்களுக்கு அரசளித்த ஊக்கம் மாதிரி இருக்கும். அந்த இதை பேசேஜை தாண்டறதுக்கு வசதியாக இது பண்ண மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு முக்கியமான இது. அஃப்கோர்ஸ் ப்ரைவேட்டைசேஷன் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, இப்போ எல்ஐசியில் இவங்க பண்ணதோ ஏர் இண்டியாவில் பண்ணதோ அது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு சில உறுதியான நடவடிக்கைகள் ஓவர் த பீரியடு தேவை தான் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா இந்தியாவில் வந்து பப்ளிக் செக்டார் ப்ரைவேட் செக்டார் இதில் பப்ளிக் செக்டாரில் நிறையா வந்து ஒயிட் எலிஃபெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் நீண்ட காலமாக இருக்குது. அப்போ அதை வந்து ப்ராஃபிட்டபுளாக மாற்றணும், பப்ளிக் ஃபண்டுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வரணும்னு சொன்னால் இந்த மாதிரி நடவடிக்கைகள் தேவை. அதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான இது எல்லாரும் இது பண்ணுற ஃபாஸ்டேக். ஆமாம், ஃபாஸ்டேக் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது இந்த ஆன் த வே வந்து ட்ராவலில் வந்து ஸ்பீடப் பண்ணுதுங்கிறது ஒன்று, ஃபியூல் எஃபிஷியன்சி அதெல்லாம் ஒன்று இருந்தாலும் முன்னாடி இது ஒவ்வொரு இடத்துலையும் நின்று போகிறதுங்கிறது பெரிய இதாச்சு. இப்போ அப்படி இல்லை. அது அவங்க ஸ்கேன் பண்ணுது, அது அந்த ஸ்டிக்கரில் இருந்து எடுத்துக்குது, எல்லாரும் ஈஸி ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக். அது நமக்கு அந்த இடத்துல நிற்காமல் போகிறது மட்டும்தான் தெரியும். பட் அது வந்து ஓவராலாக வந்து அது கான்ட்ரிபியூட் பண்ணது இருக்குல்ல, மூவ்மெண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், மூவ்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அது சரக்கு வாகனங்கள், அது ஒரு முக்கியமான இதுவாக நினைக்கிறேன். அதுவும் இந்த டிஜிட்டல் இந்தியா சாத்தியம். ஆமாம். ஸோ இவ்வளவு தூரம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். ஸோ இந்த நிலைமையில் இந்தியா வந்து உலக அளவில் எப்படி வளர்ந்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம பார்த்தோம் ஆசிய பசிபிக் பகுதியிலேயே வந்து நம்ம எவ்வளோ தூரம் வளர்ச்சி கண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த 3 வருஷத்துக்கும் நம்ம எப்படி வளர போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 6.8% வளர்ச்சி கண்டிப்பாக இந்தியாவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் S&P வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த கட்ட விஷயங்களுமே வந்து அதில் நம்ம வந்து அதை சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து நம்ம உள்கட்டமைப்பு பார்த்தோம், அதே மாதிரி பலவித முதலீடுகள் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக வர்றது. இந்த ரெகுலரைசேஷன், அதாவது எல்லா துறையிலையுமே ஒரு முறைப்படுத்துதல் ஒரு பக்கம் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு தாராளமயமாக்கல் சூழலில் வந்து இந்தியா இன்றைக்கி இருந்தாலும் நம்ம பொருளாதாரமும் ஒரு பக்கத்தில் வளர்ச்சி கண்டுட்டு இருக்கு. எவ்வளோ தூரம் வந்து இந்தியாவுடைய வளர்ச்சி நீங்கள் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக இப்போ இன்டர்னலாக இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து ஓவராலாக ஒரு ரிசல்ட் கொடுக்கத்தான் செய்யும். அது கொடுத்துட்டு இருக்குது. இந்த 11 ஆண்டுகளில் கணக்கிடும்போது அதுதான் இப்போ பிரதமர் மோடியும் சொல்லியிருக்கிறார் இந்த சுதந்திர தின இதில் கூட. அது இப்போ 10வது இடத்துலேருந்து இந்தியா வந்து
4வது பெரிய பொருளாதாரமாக வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாருல்ல. ஆமாம். இப்போ ரீசெண்டாக தான் சொல்லியிருக்கிறாரு. நம்ம வந்து வளர்ச்சி பெற்ற நாடுகளுக்கு அப்புறம் வந்து 4வது இடத்துல வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அதனால நிச்சயமாக வந்து அது வந்து ஒரு பெரிய வாய்ப்புகளோட தான் இந்தியா முன்னேறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்தியா வந்து ஒரு குளோபல் சவுத்துன்னு சொல்லப்படுகின்ற இந்த முன்னாடி வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து மேற்கத்தினாலுடைய உறவு, மற்றபடி ஒரு அணிசாரா தன்மை அப்படிங்கிறதோட இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்டபானாக சில வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கல்ல. இந்தியா வந்து தன்னுடைய ரீஜனல் இன்ட்ரெஸ்ட்டு, ரீஜனல் பார்ட்னர்ஸை எப்படி டீல் பண்ணிக்கிறது, சைமல்டேனியஸ்லி கீப்பிங் த வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸ் இன்டாக்ட். அப்புறம் இந்த பக்கம் சீனா ரஷ்யாவையும் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பைட் த சம் ப்ரெஷர் ஃப்ரம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இவங்க வந்து அதை கீப் அப் பண்ணிக்கிட்டு அந்த ஆயில் பர்ச்சேஸ், அந்த இது மிடில் ஈஸ்ட் இது டிப்ளமசி, அது எல்லாம் சேர்ந்து ஒரு குளோபல் சவுத்தினுடைய வாய்ஸாக வந்து இந்தியா அந்த 11 வருஷத்தில் ரைஸ் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கு வெறுமனா வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லை, இந்தியா ஒரு எக்கனாமிக் பவராகவும் இருக்கிறதுனால, எமர்ஜிங் இன்னும் ரைஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஒன்று. இன்னொன்று ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் சொன்னது அந்த விக்சித் பாரத்னு சொல்லிட்டு 2047 இந்தியா சுயசார்பு இந்தியாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 100 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அப்போ வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸாக போயிடும். இப்போ சோஃபார் இந்தியா வந்து வளர்முக நாடு, வளரும் நாடு அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கோம். தோ டிஜிட்டல் இல்லாட்டி ஐடிலாம் நம்ம வேர்ல்ட் லெவலில் பல முக்கியமான இடத்த வகித்தாலும் கூட இன்னும் டெவலப்டு கண்ட்ரிங்கிற ஸ்டேட்டஸை நம்ம இது பண்ணல, பிகாஸ் ஆஃப் த ஹியூஜ் பாப்புலேஷன் அண்ட் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த பிஎம் வந்து இப்போ ரீசெண்டாக சொன்னது இருக்குல்ல, அந்த 2047 விஷன் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த டிரைவ் வந்து நிச்சயமாக வந்து நிறையா ஸ்கோப்பை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். பர்டிகுலர்லி ஸ்டபன் ஃபாரின் பாலிசி இருக்குல்ல, அந்த ஃபாரின் பாலிசியில் நம்ம வந்து ஒரு அளவு இது வரைக்கும் வந்து நான் கமிட்டடாக இருந்ததுங்க இருக்குல்ல, பிகாஸ் ஆஃப் த ஏர்லியர் ஃபாரின் பாலிசிஸ். இப்போ வந்து இது டிபெண்ட்ஸ் அந்த சீனரியோ கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து ரீஜனல் பார்ட்டர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஆசியோ பசிபிக் இது, அப்புறம் வந்து யூரோப்பியன் நாடுகளோட அவரை எஃப்டிஏ போட்டிருக்காங்கல்ல, ஃப்ரீ ட்ரேட் ஜோன், இங்கிலாண்டோட இது போட்டிருக்கிறாங்க. இந்த பக்கம் குவாட் இதுலேயும் கண்டினியூ பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இதுக்கு வந்து இன்னொரு காரணமும் இருக்கு, ஜியோ பொலிட்டிக்கல். அதுவுமே அந்த அந்த அமைப்புல வந்து நம்ம முக்கியமான இடத்துலையும் இருக்கும். பிரிக்ஸு, G20 லீடர்ஷிப்பு, இப்படி பல விதமாக இது இருக்குது. குறிப்பாக இவங்க நெய்பரிங் கண்ட்ரீஸை ரொம்ப பக்காவாக வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து ஏஷியன் கண்ட்ரீஸில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக வச்சுக்கிறது, அதிலிருந்து லாங் டேர்மில் உங்களுக்கு ஓவராலாக குளோபல் ஃபேஸாக லீடராக எமர்ஜ் ஆகிற வரைக்கும் கரெக்டாக அதுக்கான இனிஷியேட்டிவோட இந்தியா போகிறதா நினைக்கிறேன். ஆமாம், உள்நாட்டு வளர்ச்சி அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட சுற்றி இருக்கிற நாடுகளும் பயன்பெற வகையில் நாமளும் நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு வரோம். அதில் முக்கியமானது வந்து என்னென்னா, இப்போ வந்து அடுத்த நாடுகளுக்கு நம்ம கடனுதவிகளை கொடுக்குறோம். இலங்கைக்கு கடனுதவி கொடுத்துருக்கோம், இலங்கையில் நிறைய கட்டுமானங்கள் பண்ணியிருக்கிறோம். இந்த கோவிட் டைமில் கூட நிறைய நாடுகளுக்கு, உலகம் முழுச உள்ள நாடுகளுக்கு நம்ம தடுப்பூசிகள் அனுப்பியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் நம்மக்கிட்ட இருக்குது. அதே நேரத்தில் உள்ளே இருக்கிற படித்த இளைஞர்கள் அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம், புதிய நிறுவனங்களை வந்து தொடங்குறதுனால அவங்களுடைய திறமைகளை வந்து ஃபஸ்ட்டு அடையாளம் கண்டு அதில் வந்து அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து அரசு வந்து நிறைய உதவி திட்டங்களை அவங்களுக்கும் ஸ்டார்ட் அப் இந்தியா. ஸோ அது மூலமாகவும் கூட இந்தியாவுடைய வளர்ச்சி வந்து உறுதி செய்யப்பட்டிருக்குது. ஸோ இவ்வளவு நேரம் எங்கள் கூட இருந்து எங்கள் நிலையத்திற்கு வந்து நாட்டுடைய முன்னேற்றம் குறித்தும் இந்த அரசு செய்த சாதனைகள் குறித்தும் நீங்கள் அழகாக விவரமாக பேசியிருக்கீங்க. ஆகாஷ்வாணி சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. நீங்கள் இதுவரை கேட்டது மத்திய அரசின் 11 ஆண்டு கால சாதனைகளையும் சேவைகளையும் குறித்த நேர்காணலின் 2ஆம் பகுதி. பங்கேற்றவர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு சுகதேவ், உடன் உரையாடியவர் எமது சிறப்பு செய்தியாளர் ஜாய் ஆண்டவன்.